guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனா how to use an input in Jenkins. ஸோ ஜென்கின்ஸில் எப்படி நம்ம இன்புட் யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து யூசர்ட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்கி அது எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி நம்ம வந்து பைப்லைன் ஸ்கிரிப்டில் பாஸ் பண்ணுறது, அது எந்த இடத்துல எப்போ வந்து அதை யூஸ் பண்ணணும் இன்புட்டு, அது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் என்னோட ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. ஸோ இதான் என்னோட கிட்ஹப்பு. ஸோ ஜென்கின்ஸ் இன்புட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கிட்ஹப் யூஆர்எல் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தமிழ் டு டெரான்றதான் வந்துட்டு இதுதான் என்னோட வியூவு. ஸோ பைப்லைன் வியூ. இதில் நான் வந்துட்டு ஒரு நியூ ஜாப் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜென்கின்ஸ் இன்புட் எக்ஸாம்பிள்னு ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணுறேன். பைப்லைன் ஜாப் ஐட்டமை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பைப்லைன் ஜாப் ஐட்டம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்மளோட பைப்லைன் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் எஸ்இஎம் தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எஸ்இஎம் நான் சூஸ் பண்ணுறது கிட்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த கிட்டு ரெபாசிட்டரி லிங்க்கை வந்து இங்கே நான் போடுறேன். ஸோ ஜென்கின்ஸ் இன்புட் எக்ஸாம்பிள் டாட் கிட்டு அண்ட் தென் வந்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ மாஸ்டர் பிரான்ச் கிடையாது, மெயின் பிரான்ச் இப்போல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்கின்ஸ் ஃபைல் கிடையாது, ஜென்கின்ஸ் ஃபைல் 1. ஓகே, ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஜென்கின்ஸ் இன்புட் எக்ஸாம்பிள் ஜாப் ஐட்டம் பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஜென்கின்ஸ் ஃபைல் 1ல் என்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஜென்கின்ஸ் ஃபைல் 1 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நார்மல் பைப்லைன் ஸ்கிரிப்ட் தான். ஸோ பைப்லைன் சின்டாக்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ ஏஜென்ட் எனி கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டேஜஸ்ஸு அண்ட் தென் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ன்ற ஸ்டேஜ், அதுக்குள்ள ஸ்டெப்ஸு வந்து இன்புட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து மெசேஜ் அண்ட் தென் வந்துட்டு ஓகே சப்மிட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஓகே சப்மிட்ன்றது இஸ் நத்திங் பட் வந்துட்டு நம்ம ஃபார்மில் கொடுக்குற மாதிரி. ஸோ ஓகே சப்மிட் பட்டன் தான். ஸோ இதில் வந்துட்டு பட்டனாக வராது, லிங்காக தான் வரும். ஸோ நம்ம பட்டன் மாதிரி கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ மெசேஜ் அலோ வேர்ல்டு என்ன இருக்கோ அந்த மெசேஜ் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஒரு பைப்லைன் சிம்பிள் பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படி அவுட்புட் வருது, எந்த மாதிரி இன்புட்டு கேட்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பில்ட் நவ் நான் கொடுக்குறேன் இப்போ. ஓகே, ஸோ பில்ட் நவ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே போயிட்டு கன்சோல் அவுட்புட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்டு சப்மிட்லேயே நிற்கிது. ஸோ இப்போ நான் இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதில் நான் சப்மிட் கொடுத்தேன்னா நான் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து போகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஓகே சப்மிட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இங்கேயே கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இந்த இன்புட் கெட் பண்ணுற இடத்துல ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்கலாம். ஹலோ வேர்ல்டு இடத்துல சப்மிட் அபவுட் கேட்கும். ஸோ நீங்கள் இதை சப்மிட் இங்கேயே நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, சப்மிட் கொடுத்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சு. இப்போ நான் இதோட கன்சோல் அவுட்புட் காட்டுறேன். ஸோ இந்த கன்சோல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஸோ அப்ரூவ்டு பை அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் வந்து ஆன்சிபிள் மாஸ்டர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது கரெக்டாக தானே ஒர்க் ஆகுது. இதில் என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, சேம் இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நான் திரும்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ பில்ட் நவ் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ பில்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு அந்த சப்மிட் பட்டன் கேட்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் போய் நோட்ஸை பாருங்கள். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஏஜென்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த நோட்ஸை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ புரியுதா? இது வந்து நீங்கள் அதோட இருக்கிறதே இந்த ஆன்சிபிள் நோடில் இருக்கிறதே ஒரே ஒரு எக்ஸிக்யூட்டர் தான். அந்த ஒரு எக்ஸிக்யூட்டரும் வந்துட்டு நான் ஏஜென்ட் எனி எனின்றதுக்குள்ளே நான் வந்து ஸ்டெப்ஸுக்குள்ளே இந்த இன்புட் நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணனால இந்த டோட்டல் எக்ஸிக்யூட்டர் வந்து அதை எடுத்துக்கிறது. ஸோ அப்படின்னா ஸோ இந்த இந்த எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சாதான் மேபி நான் அடுத்த எக்ஸிக்யூட்டர் வந்து இது இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறனால வந்துட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இதுதான். ஸோ நீங்கள் வந்து ஏஜென்ட் எனியில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு அதுக்குள்ளே இன்புட் போடக்கூடாது. ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ போய் நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடையல்னு வந்துருச்சு. ஸோ இதை இப்போ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்கின்ஸ் ஃபைல் போவோம்.
ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் டூவில் என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு ஜென்கின்ஸ் ஃபைல் டூவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைப்லைன் ஸ்கிரிப்டில் வந்துட்டு ஸோ ஏஜென்ட் நன் கொடுத்துறேன் இனிஷியலாகவே. ஸோ இந்த ஏஜென்ட் நன்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஜஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்டேஜஸ்க்குள்ளே மல்டிபிள் ஸ்டேஜ் இருக்குது. அந்த மல்டிபிள் ஸ்டேஜுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டெப்ஸுக்குள்ளே இன்புட் மெசேஜ் வாங்குறேன். அண்ட் தென் ஓகே சப்மிட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நான் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நான் ஒரு எந்த ஏஜென்ட்டும் நான் வந்து டிக்ளேர் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு இது ஏஜென்ட் நன்னுன்றதை எடுத்துக்கணும். ஸோ எந்த ஏஜென்ட்டுக்குள்ளே போய் இந்த ஸ்டேஜ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸோ ஆன்சர் ஜென்கின்ஸ் மாஸ்டர் மிஷின்லேயே வந்துட்டு இந்த இது வந்து ட்ரிகர் ஆகி ஸ்டேஜ் ட்ரிகர் ஆகி நிற்கும். ஸோ ஒன்ஸ் இதை நான் ஓகே கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஆல் டன்னுன்றது வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இனிஷியலைஸ் ஆகி அந்த ஸ்டேஜுக்குள்ளே என்ன ஏஜென்ட் இருக்கோ ஸோ ஏஜென்ட் என்னையும் கொடுக்குறேன். ஸோ எந்த ஏஜென்ட் அவைலபிளாக இருக்கோ அந்த ஏஜென்ட்டில் போயிட்டு இந்த ஸ்டெப்ஸ் எஸ்ஹெச் ஹோஸ்ட் நேம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த பைப்லைன் ஸ்கிரிப்டில் போயிட்டு கான்ஃபிகரில் ஜென்கின்ஸ் ஃபைல் டூ சேஞ்சாக பண்ணுறேன். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 3ல போயிட்டு இப்போ கன்சோல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸோ ஹலோ வேர்ல்டு சப்மிட்ல இருக்குது. ஸோ சப்மிட்ல இருக்கும்போது இப்போ நான் இங்கே போயிட்டு ஆன்சிபிள் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டில் ஐடியலாக தான் இருக்குது. ஸோ இதுவே ஜென்கின்ஸ் ஃபைல் ஒன்ல பார்த்தீங்கன்னா இது இன்னும் எக்ஸிக்யூட்டர் வந்து அந்த ப்ராசஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏஜென்ட் எனியில் நான் கொடுக்காதனால ஏஜென்ட் அண்டில் தான் கொடுத்துருக்கேன் இன்புட்டு. ஸோ அதனால் வந்துட்டு என்னோட ஆன்சிபிள் மாஸ்டர் வந்து இன்னும் ஐடியில் இருக்குது. மேபி இன்கேஸ் வேறு ஏதாவது எக்ஸிக்யூட்டர் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைனா வந்துட்டு இது நின்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நோ மோர் ஏஜென்ட் வந்து இன் யூஸில் இருக்காது, ரன்னிங்லேயே இருக்காது அன்லெஸ் அண்டில் நான் சப்மிட் கொடுக்குற வர. ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்தா தான் வந்துட்டு அந்த ஏஜென்ட்டை வந்து ஆன்சிபிள் மாஸ்டர் ஏஜென்ட் வந்து எக்ஸிக்யூட்டர் பிக் பண்ணி ப்ராசஸை பிக் பண்ணி வந்துட்டு அந்த கமாண்டை போய் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடியில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இங்கே நான் சப்மிட் வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகே சப்மிட் கொடுக்குறேன். ஓகே ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சு போல். ஸோ இப்போ நான் வந்துட்டு 3ல போய் பார்த்தீங்கன்னா ஸோ நான் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ ரன்னிங் ஆன் ஆன்சிபிளே வருது. ஸோ நான் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு எந்த நோடு நான் ஏஜென்ட் எண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ எந்த நோடாவது போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸோ அந்த அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து இன்புட் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஏஜென்ட் எனியில் வச்சு இன்புட் வாங்கக்கூடாது, ஏஜென்ட் நன்னில் வச்சு தான் இன்புட் வாங்கணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்படி நம்ம வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறது, ஜென்கின்ஸ் ஃபைல் இன்புட்டை வந்து இன்னொரு ஸ்டேஜ் எப்படி வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறதுன்றது இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் 3ல நம்ம இன்புட் பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஃபஸ்ட் நேம் நல்லா தான் இருக்கும். ஸோ ஏஜென்ட் நன் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரி ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் டூவில் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் ஏஜென்ட் நன் கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜுக்குள்ளே எந்த ஒரு ஏஜென்ட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணல. ஸோ இன்புட் வாங்கிட்டு இது வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஃபஸ்ட் நேம்ன்றதில். ஸோ இந்த ஃபஸ்ட் நேம் வேரியபிள் வந்து அடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து அவுட்புட்டாக நம்ம வாங்குகிறோம். எந்த ஏஜென்ட்டில் போய் ரன் ஆகுதோ அந்த ஏஜென்ட் வந்து ஏஜென்ட் எனி நம்ம கொடுத்துட்டோம். அதில் ஸ்டெப்ஸுக்குள்ளே வந்துட்டு ஸ்கிரிப்டை நான் பாஸ் பண்ணுறேன். என்ன ஸ்கிரிப்ட்னா ஸோ எக்கோ குட் மார்னிங் அந்த ஃபஸ்ட் நேம் வந்து டிஸ்ப்ளே பண்ணும் அண்ட் தென் வந்துட்டு ஹோஸ்ட் நேம் டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஜென்கின்ஸ் ஃபைல் 3க்கான கோடு. ஸோ இந்த கோட் வந்து எப்படி நம்ம கால் பண்ணுறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ சேம் அதே மாதிரியே கான்ஃபிகருக்குள்ளே போயிட்டு ஜென்கின்ஸ் ஃபைல் 2க்கு பதிலாக ஜென்கின்ஸ் ஃபைல் 3 கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பி வந்து பில்ட் நவ் கொடுக்குறேன். ஸோ பில்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கன்சோல் அவுட்புட்டு போகிறேன். ஸோ இன்புட் ரெக்வஸ்டட் நிற்கிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஸ்டில் ஐடியலாகவே தான் இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு ஏஜென்ட் நன்னில் தான் நான் இன்புட் கெட் பண்ணுறேன். ஸோ அதனால் எந்த ஒரு எக்ஸிக்யூட்டரும் இப்போ வர எடுக்கலை. ஸோ இப்போ இன்புட் ரெக்வஸ்டட் வந்துட்டு இப்போ நான் டிடின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஓவர் ரைட் பண்ணுறேன் தமிழ் டு டெரான்னு. ஓகே இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஆன்சிபிள் மாஸ்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ குட் மார்னிங் தமிழ் டு டெரா ஆன்சிபிள் ஹோஸ்ட் நேம் கமாண்ட் வந்து ஆன்சிபிள் மாஸ்டர்ன்றது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து பேராமீட்டர் இன்புட் பேராமீட்டரை வந்து நம்ம வேற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பேராமீட்டர் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் பேராமீட்டரை. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜென்கின்ஸ் ஃபைல் 4. ஸோ இந்த ஜென்கின்ஸ் ஃபைல் 4ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் ஜென்கின்ஸ் ஃபைல் 3 மாதிரி தான்.
பட் இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேராமீட்டர் டிஃபால்ட் வேல்யூ பேராமீட்டர்ஸ் இதில் எப்படி எடுக்குது இல்லை ஏஜென்ட் எனி இன்புட்டுக்குள்ளே வந்து நம்ம ஏஜென்ட் எனி எப்படி கொடுக்கலாம் அது எப்படி எடுக்குதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ப்ரீவியஸாக வந்துட்டு நான் வந்துட்டு ஏஜென்ட் நன் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் இன்புட் ஸ்டேஜுக்கு நான் ஏஜென்ட் எதுவுமே நான் டிஃபைன் பண்ணல. பட் ஆனால் இதில் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேஜ் இன்புட்டு ஸ்டேஜ் எனி இன்புட் வந்துட்டு நான் அதில் பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து சேம் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நான் ஸ்டெப்ஸ் அதிலேயே நான் கிரியேட் பண்ணேன். ஸோ ஸ்டெப்ஸுக்கு இந்த அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு வந்து நான் தனி ஸ்டேஜ் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ ஒரே ஸ்டேஜில் வந்துட்டு இன்புட்டும் நம்ம கெட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை இன்புட்டை வந்து இப்போ டிஸ்ப்ளேயும் பண்ணுறோம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் 4 இப்போ நான் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ கான்ஃபிகருக்குள்ளே போயிட்டு ஜென்கின்ஸ் ஃபைல் 4 சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் பில்ட்லாம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த கன்சோல் அவுட்புட் வந்து ஆல்ரெடி இன்புட் ரெக்வஸ்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு எக்ஸிக்யூட்டரும் வந்து அதை எடுக்கலை. ஸோ இன்புட் ரெக்வஸ்டட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு தமிழ் டு டெரான் நான் திரும்பி நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் தமிழ் டு டெரா அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட ரெட் ஹேட் ஓஎஸ் வெர்ஷன் என்னன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஏஜென்ட் என்னன்னு கொடுத்துருக்கீங்களே, ஆனால் வந்துட்டு எப்படி அது வந்து எக்ஸிக்யூட்டர் ரன் ஆகலைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு ப்ரீவியஸாகவே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஏஜென்ட் நன் நான் கொடுத்துட்டேன். ஸோ அன்லெஸ் அன்டில் இது வந்து இன்புட் நான் கெட் பண்ணுற வரை இது வந்து எந்த ஒரு ஏஜென்ட்லேயும் வந்து ரன் ஆகாது. ஸோ இன்புட் கெட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஏஜென்ட்டில் போய் ரன் ஆகும். ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸாகவே நான் ஏஜென்ட் நன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரே ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம 2 இது கொடுக்கறனால நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட்டர் வந்து எந்த எக்ஸிக்யூட்டர் ப்ராசஸ் வந்து ஆக்குப்பை ஆகாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்புட் நம்ம கெட் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் ஃபைல் 5. ஸோ அந்த ஜென்கின்ஸ் ஃபைல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிரான்ச் பேஸ் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து கிட்ல ஏதாவது நீங்கள் பிரான்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிரான்ச் இருந்தால் தான் இன்புட் கெட் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம வென் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வென் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோர் இன்புட் ட்ரூவாக இருக்கும், பிரான்ச் ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இன்புட்டையே வந்து கெட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைனா வந்து ஸ்கிப் ஆயிரும். இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஸோ இது எப்படி ஸ்கிப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து வேறு பிரான்ச்சு ப்ரொடக்ஷன் பிரான்ச்சே இல்லை, என்கிட்ட வந்து இப்போதைக்கு மெயின் பிரான்ச்சு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரொடக்ஷன் பிரான்ச்சே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் கான்ஃபிகருக்குள்ளே போயிட்டு ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் 5 கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பில் நான் கன்சோல் அவுட்புட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஸ்டேஜ் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏன்னா டியூ டு வென் கண்டிஷனல், ஸோ டியூ டு வென் கண்டிஷனல் ஃபால்ஸ் ஆனனால இது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஃபால்ஸ் என்கிட்ட பிரான்ச் ப்ரொடக்ஷன் பிரான்ச்சே கிடையாது. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த ஸ்டேஜ் அப்படியே ஸ்கிப் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் இன்புட்டு நம்ம வந்து கெட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, எங்கே யூஸ் பண்ணணும், அது எல்லாமே இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.